Hello, Vanakkam and welcome to the review of Day 4 first test between India versus Sri Lanka. Vanakkam and welcome to the show, Pdogg. Pdogg, பயங்கரமான ப்ரெடிக்ஷன்ஸ் பயங்கரமான கால்குலேஷன்ஸ்ல சொல்றீங்க. நீங்க சொன்ன ட்ரெண்ட்லயே கேம் போதே Pdogg. நம்ம ரிஷப் பண்ட் வந்து எவ்வளோ முக்கியமான பிளேயர் டெஸ்ட் ஸ்குவாட்லயே டெஸ்ட் 11ல எவ்வளோ முக்கியமான பிளேயர்ன்றத மணிக்கு ஒரு தடவை நிரூபிச்சுட்டே இருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி நாக்கு. ஹி டுக் தி அட்டாக் டு தி ஆப்போசிஷன். கம்மி டைம் பட் கேம்ல அஹெடா இருந்தாலுமே ஒரு சூப்பர் இன்னிங்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ். இந்தியா நான் தான் சொன்னேனே, இட்ஸ் நாட் அ ஓவர் கான்பிடன்ஸ். கால்ல இப்படிதான் இருக்கும், போக போக ஆடவே முடியாதுங்கும் போது இந்த 178 ரன் இந்தியா ஃபோர்ஃபீட் பண்ணி திருப்பி அவங்களை உள்ள போட்டிருந்தாலும் தே உருண்ட் ஆஃப் காட் தேர். ஸ்ரீலங்காவை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிச்சு அந்த மாதிரி. ஓகே, டாஸ்ன்றது பயங்கரமான வைட்டல் கான்ட்ரிபியூஷன் இயர் ஒன்னு. ரெண்டாவது, the start what you get when you bat first 20 overs on day 1 and how you end up on day 1. 288 for 2. ஸ்ரீலங்கா 0, இந்தியா 1. அங்கேயே உங்களுக்கு கேம் போயிடுச்சுங்கும் போது நீங்க ஸ்ரீலங்காவை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அவங்களுக்கு டாஸ் அங்கேயே போயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 354, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா வந்து 462 அடிச்சாங்க. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 292 சொன்னோம், ஸ்ரீலங்கா ஸ்கோர் 284. ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 232 சொன்னோம், இந்தியா ஸ்கோர் 193. ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் இஸ் 141. ஸோ உங்களுக்கு வந்து இதுல வந்து இப்ப நீங்க ஸ்ரீலங்காவை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்ரீலங்காவை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா ஷோடு எக்ஸலண்ட் ஃபைட் பேக். அதை தான் நான் சொல்லுவேன் ஒழிய, ஹோம் கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு நீங்க டாஸை தோத்து ஒரு அட்வான்டேஜ் டே 1க்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இந்தியா வந்து என்ன சொன்னோம், டி வரைக்கும் ஆடணும் ஒரு செஷன்னு. ஸ்ரீலங்காவை தே ஹாவ் டு மேக் ஷூர் தட் ஸ்ரீலங்கா பேட் அண்ட் ஸ்ரீலங்கா has got any chance of saving the test match should not be more than 1 down at Stumps அப்படின்னு சொன்னோம். அதனால இப்ப ரிஷப் பண்ட் ஏன் வந்து அந்த ஒரு தம்பு ரூல் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. the most important thing is ரிஷப் பண்ட். ரிஷப் பண்டோட தம்பு ரூல் என்னன்னா, அவருக்கு யாரும் டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி ஆடுறதுன்னு அட்வைஸ் பண்ணாதீங்க. இப்படித்தான் அவர் ஆடணும், இப்படித்தான் ஆடுவாரு. டஃப் கண்டிஷன்ஸ்ல வந்து நொறுக்கினாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், தட் இஸ் இது. இன்னொன்னு சொல்றேன், தேவதத் படிக்கலும் குளோரியஸா ஆடினாரு. உங்களுக்கு என்னன்னா, he came in as a replacement for சாய் சுதர்ஷன். ஓகே, இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவர் ஆடினதுக்கு அப்புறம் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு see how சாய் சுதர்ஷன் கேன் மேக் his way if தேவதத் படிக்கல் continues to impress them in the second test. எது பேசுறதா இருந்தாலும் நியாயமா பேசணும். சாய் சுதர்ஷன் has not done great. சாய் சுதர்ஷன் has not done bad. பட் இவர் வந்து ஒரு மேசிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. திருப்பியும் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் விக்கெட் கொடுத்துட்டாரு. அவர் வந்து ஒயிட் பால்ல வந்து ஒரு மாதிரி இருக்கு அவரோட பிளேஸ். கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவரோட பிளேஸ் ஹேங்கின் பண்றதுக்கு வித் லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ் கம்மிங் அரௌண்ட். இன்னைக்கும் விக்கெட்டை கொடுத்துட்டாரு. என்ன ஆகுது அப்படின்னு தெரியல உங்களுக்கு. கேஎல் ராகுல் ஆரம்பிச்சாரு பாருங்க, ஒரு 2 6 விட்டா இருப்பாருங்க. ஸோ தே ஆர் வெரி கிளியர் ஆன் தட். அவங்களுக்கு எப்படின்னா, இட் இஸ் நாட் அபவுட் வாட் டார்கெட் தே செட். They want to bat 2 more sessions, wear the pitch completely and make sure it is more difficult for Sri Lanka to survive on this session day 4 and also following on day 5. Their strategies has been absolutely magnificent. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ரிஷப் யோசிச்சு பாருங்க, ரிஷப் பண்ட் 69 பால்ல 66 கண்ண சுருட்டு கண்ணா பண்ண திரும்புது விக்கி. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், this is the performance Sri Lanka ideally should have wanted from their bowlers on the first innings. Okay, இதத்தான் அவங்க வந்து பிரஷரை கிரியேட் பண்ணிருக்கணும். அவங்களால பண்ண முடியல. இதே பிரபாத் ஜெயசூர்யா 11 ஓவர்ஸ்ல 3 விக்கெட் எடுத்தாரு. இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 39 ஓவர் ஆச்சு அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு. அப்படிங்கும்போது if you are picking up a wicket every 10 overs on a pitch like this which is deteriorating, every run is important. You are on the back seat, so nothing can be said. இவங்களுக்கும் பாருங்க, அசித்தா பெர்னாண்டோ செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட். ஆல்வேஸ் ரேட் ஹிம். நான் ஒரு டேலண்ட் எஃபர்ட் Pdogg ஒண்ணுமே இல்லாத வேரண்டார் விக்கெட்ல என்ன எஃபர்ட்ல போட்டார். வந்து பவுன்சராவும் போட்டாரு. செம்ம எஃபர்ட் போட்டார் Pdogg. சாரி, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்கிட்டியா இருப்பாரு விக்கி, பயங்கர ஸ்கிட்டியா இருப்பாரு. செம்ம லென்ஸ் அடிப்பாரு. டீசென்டான ஸ்லோயர் ஒன்னும் இருக்கும்.
ஈஸியா இவர மாதிரி ஒரு ஆள்லாம் ஐபிஎலுக்கு நான் எடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணுவேன். வந்து வந்து ஒரு பர்பிள் கேப் வாங்கிடுவாருன்னா சொல்ல மாட்டேன். வேல்யூ ஆடட் பிளேயரு. லயிரு குமாராவும் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். அப்படியும் பார்த்தீங்கன்னா ஓவரால் அப்பார்ட் ஃப்ரம் பிரபாத் ஜெயசூர்யா, வேர் தேவர் லேக்கிங் இஸ் த சப்போர்ட் ஸ்பின்னர்ஸ் வாட் தே ஹேட். அந்த கெஷாரா நுவந்தா 23 ஓவர் போட்டிருக்காரு, ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. தனஞ்சய டி சில்வா பார்ட் டைம் ஸ்பின்னர், இ போல்ட் ஒன்லி 1 ஓவர். சோனல் தினுஷா போலிங்கே போடலங்கும் போது யூ ஆர் அந்த பேக் ஃபுட்டு. இதுக்கு மேல ஸ்ரீலங்கா கிட்ட நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே தான் சொல்றேன். செகண்ட் இன்னிங்ஸ் வராங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வராங்க. அண்ட் தே ஆர் கிவிங் பிரேக் த்ரூஸ் ஃபார் இந்தியன் சீமர்ஸ். விக்கி, எப்படி விக்கி நீங்க இது பண்ணுவீங்க? உள்ள அடிச்சுங்க கேட்ச். யோசிச்சு பாருங்க. ஒன்னும் புரியல. இப்ப நல்லா ஆடிந்தார் இந்த நிஷான் மதுஷ்கா. வந்துட்டு அவரும் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட் கொடுக்குறாரு. காமிந்து மெண்டிஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட் கொடுக்குறாரு. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல். இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஸ்பின்னர்ஸ் ஆர் ஆஸ்கிங் சோ மெனி கொஸ்டின்ஸ். அதைத்தான் நான் சொன்னேன். நிறைய வியூவர்ஸ் வந்து தப்பா நினைக்கிறாங்க. ஜடேஜா வந்து நான் ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பேன். If you see his wickets, what he has taken, his average, what he has got with the bat, நியாயத்தை சொன்னேன். பழைய ஜடேஜா மாதிரி இல்லைன்னு என்னோட அப்சர்வேஷனை சொன்னேனே ஒழிய அது குறை கிடையாது, அது உண்மை. அப்படிங்கும்போது குல்தீப் யாதவ் இஸ் ஆல்சோ நாட் ஹிட்டிங் இஸ் ட்ராப்ஸ். அப்படிங்கும்போது இந்தியா பழைய மாதிரி அந்த வெனமஸ் ஸ்பின் அட்டாக் இருந்ததுன்னா வச்சு ஊத்தி மூடிட்டு போயிருப்பாங்க. அந்த காலத்துல உங்களுக்கு வந்து இந்த அனில் கும்ப்ளே, ராஜேஷ் சௌஹானு, வெங்கடபதி ராஜு, ஓகே, இந்த மாதிரி ஒரு குவார்டரட் இருக்கும். அந்த ராஜேஷ் சௌஹான் வந்து ஒரு மாதிரி சைடா மேக் இவ்வளோ திரும்பும் பால். அனில் கும்ப்ளே தாவாங்கட்டையை உடச்சிருவாரு. வெங்கடபதி ராஜு வந்து அப்படியே அலேக்கா போடுவாரு. அந்த மாதிரி இதுலயும் உங்களுக்கு அந்த டாக்டர் பிச்சர்ஸ் எல்லாம் ஆடவே முடியாது. எல்லா வெரைட்டியும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்தாங்க, பிரக்யானோஜா, ஆர் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா. அதுவும் பயங்கரமா இருந்தது உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ஜடேஜா இஸ் நாட் த சேம் ஜடேஜா. குல்தீப் வந்து ஒரு பிரஷர் தெரியுது. அண்ட் யூ ஹாவ் அ நியூ கம்பர் மானவ் சுத்தார் டு ரன் த்ரூங்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி என்ன சொல்றது, இன்னும் உங்களுக்கு பெட்டரா இருந்திருக்கணும். இதுக்கு மேல ஸ்ரீலங்கா கிட்ட நீங்க ஃபைட் எதிர்பார்க்க முடியாது. குட் தட் த கேம் இஸ் கோயிங் ஆன் டே 5. எனக்கு தெரிஞ்சு லஞ்ச் வரைக்கும் எடுத்துன்னு போனா பெரிய விஷயம். நாளைக்கு சுத்தமா ஆட முடியாது. எனக்கு தெரிஞ்சு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்குள்ள கேம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஈவன் தோ இஃப் தட் ஹேப்பன்ஸ், ஸ்ரீலங்கா கேன் டேக் லாட் ஆஃப் கிரெடிட் த வே தே ஃபாட், தே டுக் த கேம் டு டே 5. மழை கிழ வந்துதான் ஸ்ரீலங்காவை காப்பாற்ற முடியுமே ஒழிய வேற எதுவும் ஸ்ரீலங்காவை காப்பாத்துற மாதிரி எனக்கு தெரியல. விக்கி, ப்ளீஸ் கைண்ட்லி ஆட் ஆன். இல்ல, ஒரு சில கமெண்ட்ஸ் நான் படிச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சுன்னா, என்ன மானவ் சுத்தார் பயங்கரமா போடுறாரு வேற லெவல் அப்படின்றீங்க, சுப்மன் கில் வேற லெவல் அப்படின்றீங்க, த்ருவ் ஜுரேல் வேற லெவல் அப்படின்றீங்க. எஸ், வேற லெவல் தான் சொல்ல முடியும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். இதுவே 2 T20 சீரிஸ் தோத்தாங்க. அப்ப நிறைய போட்டு நம்ம நிறைய டைசெக்ட் பண்ணி நிறைய வறுத்து எடுத்துட்டோம். அவங்க நல்ல கிரிக்கெட் ஆடும்போது நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. ஒரு அப்கமிங் ஸ்பின்னர் அவரு மானவ் சுத்தார், அப்கமிங் போலர். 100% இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கண்டிப்பா தேவை. பிகாஸ் நீங்க சொல்றதுதான், இப்போ ஆஸ்திரேலியா வந்து பங்களாதேஷோட தோக்குறாங்க. எவ்வளவோ இது இது இருக்கு அவங்களுக்கு அகைன்ஸ்டா, ஸ்க்ரூட்னி நிறைய இருக்கு. பட் அவங்க என்ன நினைப்பாங்க, அஸ் டீம், ஐயோ நம்ம வந்து மொக்க டீம் போல இருக்கு வேர்ல்டுலயே அப்படின்னு நினைப்பாங்களா? கிடையாது. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போக பார்ப்பாங்களே தவிர they will try to groom players. This not going, the test cricket is not going to stop, or the cricket is not going to stop. It is just keep going. அது ஒரு தண்ணி மாதிரி போயிட்டே தான் போகுது, ஓடம் மாதிரி. நீங்க வந்து how are you going to improve? ஏன்னா கிரிட்டிசிசம் மட்டுமே கொடுக்கறது வந்து யாரோட ஒப்பீனியனுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிட்டிசிசமும் கொடுக்கணும், அது கன்ஸ்ட்ரக்டிவாவும் இருக்கணும். ரெண்டாம் பட்சம் என்ன தேவை, நல்ல கண்ணு முன்னாடி என்ன பாக்குறீங்க, நல்லா விளையாடுறாங்க, ஆல் அவுட் பண்றாங்க, திருப்பி பேட்டிங்ல நல்லா அடிக்கிறாரு ரிஷப் பந்த், அவர் வேற லெவல் ஆடினார்னா வேற லெவல் ஆடினார் தான் சொல்ல முடியும். ஸோ ப்ராபப்ளி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. பட் அகைன் இந்தியன் டீமோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்லோலி இங்கேருந்து தான் ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரென்த் பிக்கப் ஆகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு பிடாக். பிகாஸ் இவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஹர்ஷ் தூபேன்னு ஒரு நல்ல ஸ்பின்னர் இருக்காரு, அவருமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சாய் கிஷோர் இஸ் ஆல்சோ இந்த ரேங்க்ஸ், அவர் இப்போ போயிருக்காரு கவுண்டி ஆடுறதுக்கு. ஜெகதீசன் ஒரு தமிழ்நாடு பிளேயர், இஸ் ஆல்சோ கோயிங் டு கோ பிளே ஃபார் கவுண்டி, இஸ் இந்த மிக்ஸ். இப்போ இந்த வருஷம் இந்த சீசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தீஸ் பீப்புள். இவங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா there is a slow window that is going to open in terms of spinners. ஆஃப் ஸ்பின்னர் சாரன்ஸ் ஜெயின் ஆல்ரெடி பிரேக் இன் பண்ணிருக்காரு. ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா பண்ணிட்டு இங்க வந்து ஒரு பிரேக் இன் பண்ணி சான்ஸுக்கு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹூ இஸ் ஆல்சோ வெரி குட் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்டர் ஹூ கேன் ஹிட் த பால் ரியலி வெல். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்தியாவுக்கு இருக்கும்போது ப்ராபப்ளி இந்த சீரீஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க, இது வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த வருஷம் இந்த சைக்கிளுக்கு அப்புறம்
வாட் இஸ் இந்தியா கோயிங் டு லுக் ஆஃப்டர், என்ன ஸ்பின்னர்ஸை பார்க்க போறாங்க, என்ன வாட் ஆர் தியர் டேலண்ட்ஸ், ஃபாஸ்ட் bowling டேலண்ட்ஸ் குர்னூர் பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் இந்தியா கோயிங் ஃபார்வர்டு. இந்தியாவோட பேட்டிங் ஹேஸ் பின் கமெண்டபிள் இன் அ டிஃபிகல்ட் பிச் லைக் திஸ். ஸோ அதை தான் நான் மென்ஷன் பண்ண வந்தேனே தவிர வேற எதுவுமே நான் வந்து சும்மா பெரிஸ் பண்ணி பேசணுன்றதுக்காக பேசவே இல்லை. ப்ராபப்ளி இந்த மேட்ச் வந்து நீங்க சொன்ன ட்ரெண்ட்ல அப்படியே போயிட்டு இருக்கு பீடாக். என்ன ஒரே ஒண்ணுதான் எனக்கு புரியலன்னா, இந்த மாதிரி ஒரு டஃப்பான விக்கெட்ல 2 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலருக்கு கொடுக்கறது இஸ் இட் அ கிரைம்? அததான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபாஸ்ட் bowlers வந்த உடனே யுவர் ஐஸ் லிட் அப், யூ வாண்ட் டு பிளே ஷார்ட் ஆஃப்டர் ஷார்ட். ஃபாஸ்ட் bowlers அட்டாக்கிங்கா ஆடுனா, வாட் ஐம் டாக்கிங் அபவுட் இஸ் ஆட்டிடியூட் டு புட் தெம் அண்டர் பிரஷர் பை ஷோயிங் தட் இன்டென்ட். பேக் ஃபுட் போய் வார்னர் பண்ணுவார் பாருங்க, பேக் ஃபுட் போய் நிறுத்திட்டு மிடாப் முன்னாடி தள்ளிட்டு ஓடுறது, சாஃப்ட் ஹேண்ட்ஸ்ல நிறுத்திட்டு ஓடுறது, அவுட் சைட் ஆப்ஷன் போயிட்டு அப்படி ஃபிளிக் ஆடிட்டு ஒரு ரன் ஓடுறது. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் டாக்கிங், ரதர் தென் டேக்கிங் தெம் ஆன். டெஸ்ட் கிரிக்கெட்ல பாசிட்டிவ் இன்டென்ட்ன்றது வேற, ஒயிட் பால்ல வந்து பாசிட்டிவ் இன்டென்ட்ன்றது வேற உங்களுக்கு. ஓகே, இப்ப இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு பாருங்க, ஒரு 3 செஷன் வந்துட்டு இன்னைக்கு நடந்திருக்கு. இந்தியா 116 for 4 in 29 overs. ஒரு செஷன்ல 4 விக்கெட். நீங்க ஈவன் தோ தேவ் காட் 4 runs, honestly speaking that session was won by Sri Lanka 7 out of 10. செகண்ட் செஷன் 76 for 6 in 19.5. இந்தியா has got 1 gear. எவ்வளவு வேகமா அடிக்க முடியுமோ அடிச்சுன்னு டீம் போது நான் உன்னை உள்ள கொண்டே வந்து ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த செஷன் 76 for 6 ஒரு 8 out of 10 செஷனு. இப்ப தேர்ட் செஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 84 for 4 in 34 overs. ரன் ரேட்டும் பெருசா வரல, இதுவும் வரல. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 12 செஷன் முடிஞ்சிருக்கு. இந்தியா 8 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, 1 மழையில டிரா ஆயிருக்கு. ஸ்ரீலங்கா வந்து 3 ஜெயிச்சிருக்காங்க. பட் இவங்க இந்த சோனுல் தினோஷா லுக்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. இவங்க எப்படி இவங்களை டெவலப் பண்ணணும்னா, இஸ் ஆக்ஷனும் நல்லா இருக்கும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவரை கரெக்டா எடுத்துட்டு வரணும். இந்த பார்ட்னர்ஷிப் சாங்க் அரௌண்ட் ஃபார் 74 balls, ஸ்டிச்சிங் 37. ஒரு விக்கெட் நாளைக்கு விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மண்ணு சரியற மாதிரி சரிவாங்க. அதான் திருப்பியும் சொல்றேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. கால்ல எந்த டார்கெட்டையுமே கால்ல சேஸ் பண்ண முடியும். யூனிஸ் கான் ஒருத்தர் தான் மாத்தி காட்டினாரு. எப்படி போட்டாலும் ஜமக்காலத்தை வச்சு படுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணாரு ரங்கநாயராத்து, ஒரு ஷார்ட் ஸ்கொயர் லெக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் டீப் ஸ்கொயர் லெக்கு, மிட் விக்கெட்டுக்கு ஸ்கொயர் லெக்கும் நடுப்புற ஒரு ஆளு, ஷார்ட் மிட் விக்கெட் இந்த பக்கம் 4 பேரை வச்சு போட்டு அட்டி பெருக்கி தள்ளிட்டாரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ். 144 கால்ல சேஸ் பண்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அன்பார்ச்சுனேட்லி திஸ் இஸ் வாட் இட் இஸ். டாஸ் ஹஸ் ஆல்சோ பிளேட் அ மேஜர் ரோல். ஸ்ரீலங்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, there is no way that there is anything apart from a draw is what the best they can see about it. 84 for 4 the Stumps were drawn. எதை பத்தியும் கவலைப்படாம ஆடினே இருக்கணும். மழை வரணும் அப்படின்னு யோசிக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாத்தையும் நான் சொல்ற மாதிரி கிரவுண்ட ஃபுல்லா கவர் பண்ணிடுறாங்கன்றதுனால, மத்தபடி மழை வந்து மேய்ச்சர் வந்ததுன்னா என்ன ஆகும், பால் கீழே வர ஆரம்பிக்கும், பக்கு பக்குன்னு மேல வராது உங்களுக்கு, நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இப்போ ஃபுல்லா கவர் பண்ணிடுறாங்கன்றதுனால மழை வரதுனால பிரச்சனையில 15 நிமிஷத்துல கவர் எடுத்து கபால் மேட்ச் ஆரம்பிச்சிடுறாங்க. பிகாஸ் த அவுட் ஃபீல்ட் இஸ் நெவர் கோயிங் டு கெட் அஃபெக்டட். பிரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் கிரவுண்ட்ஸ்மேன் அப்படிங்கும் போது ஸ்ரீலங்கா எதை பத்தியும் கவலைப்படாம they have to believe that they have to keep batting. But how long are they going to do that? Do they have the muscles to do that? Sonul Dinusha and Dhananjaya December look secure. They got just Niroshan Dikwala and the tile to open. It's going to be omnious. The best performance what I'm expecting from them is to get bowled out after lunch. That is the worst case India is going to be on the field. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ 84 for 4 இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு 190 ரன் அடிச்சு ஒரு 170 180 ரன்ல தோப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்ரீலங்கா கேன் பி ப்ரௌட் ஆன் their achievement. India again go with the edge of 92-8 after the end of day 4. Right from day 1 they have continuing this edge of 92-8 and they are poised to seal the series 1-0 tomorrow unless otherwise weather plays spoils. போட்டு விக்கி, ஃபைனல் தாட்ஸ் ஃபார் யூ பிஃபோர் we can go to the next segment. 100%. நீங்க சொன்ன மாதிரி சோனல் தினுஷா அண்ட் நிரோஷன் டிக்வலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 150 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி crucial for Sri Lanka. I hope Sri Lanka will be banking on this partnership probably, but at the end of day 4 வந்து இந்தியா sitting very very pretty, டிரைவர் சீட்ல இருக்காங்க. another test victory for India is just in the corner. ஸோ அப்படியே வந்து ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்றேன். பீடாக் உங்களுக்கு எதுவும் ஆட் பண்றதுக்கு இல்லைன்னா நான் ஜம்ப் பண்ணிடுறேன். ஸ்ரீகிருஷ்ணன் எஸ் 1288 என்ன கேட்டிருக்காருன்னா,
ஆஸ்க் Pdogg அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. டியர் Pdogg, huge fan here of your analysis from Dallas, Texas. Never missed an episode. Thanks to Blast Wiki for the amazing questions and also giving your insights from cricketing as well as a fan angle. Thank you. My question is, how can BCCI preserve bowlers like Manav, Suthar and make him play just red ball cricket? It's been long since we have seen a genuine left-arm spinner. Bracketல வந்து someone like Murali Karthik, who can flight, dip, and give enough reps to the ball. So pleasing to the eye. I am afraid IPL T20 cricket will spoil him as he will go more into defensive slash flat trajectory bowling. என்ன சொல்றாருன்னா பிசி இந்த மாதிரி ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ், ஒரு ஜென்னுவன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நல்ல ஃபிளைட்டு டிப் முன்னாடி முரளி கார்த்திக் போடுற மாதிரி இருக்கு இவர் போலிங்க பாக்குறதுக்கு. ஒருவேளை T20 IPL சேர்ந்து இவரோட ட்ரெஜெக்டரி ஃபிளாட் ஆக்கி அவரையுமே கொஞ்சம் டிஃபென்சிவ் பவுலரா மாத்திருவாங்களா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? நாதன் லைன் நல்ல பவுலரா? எக்ஸ்ட்ராடினரி பவுலர். என்ன கேள்வி இது? எத்தனை ஓடி ஆடி இருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு? ரொம்ப கம்மி. T20 இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. ஓகே, அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப இப்ப ஏன் மானவ் சுத்தார புகழறோம் அப்படின்னா, அப்படியே அந்த பியூட்டிஃபுல் ட்ரெடிஷ்னல் ஸ்லோ ஆர்த்தடாக்ஸ் இது சூப்பர் ஆக்ஷனு, அப்படியே பால் ஏர்ல அப்படியே ட்ரிப்ட் ஆகி ஸ்லோவா வெளியில போகுது. இப்ப குஜராத் டைட்டன்ஸ்ல என்ன பண்ணாங்க, ஒரு சில கேம்லாம் 20வது ஓவர்லாம் போலி கொடுத்தாங்க. 20வது ஓவர்லாம் போலி கொடுத்தாங்க. ஒயிட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து ஒயிட் யார்க்கர்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் ஆன் ஆல் ஹானஸ்டி ஹஸ் பிகம் அ டையிங் ஆர்ட். இப்போ உங்களுக்கு அந்த T20 ஓடிஐ இப்போ ஓடிஐ வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷனுமா, ஓடிஐ வேர்ல்டு கப் முடிஞ்சோன்னு என்ன ஆகும், அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப் ப்ரிப்பரேஷன் பா, அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபி ப்ரிப்பரேஷன் பா, அப்புறம் T20 வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷன் பா, அப்புறம் வந்து திருப்பி ஓடிஐ வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷன் பா. இந்த சர்க்கஸ் வந்து நடக்கவே நடக்காதுங்கும் போது எத்தனை டெஸ்ட் மேட்ச் நீங்க ஆடுறீங்க? டெஸ்ட் மேட்சே நீங்க ஆடுறது இல்ல அப்படிங்கும் போது என்ன ஆகும், யுவர் போலிங் வில் டியூன்டு மோர் டு டிஃபென்சிவ் அப்ரோச் ஃபார் தப்பிச்சிஃபையிங். 4 ஓவர்ல 33 ரன் போட்டா போறோம். ஆல் ஆஃப் அ சடன் பியூட்டிஃபுல்லா சைடான ஓடிட்டு அப்படியே அழகா வந்துட்டு பேட்ஸ்மேனை ஏர்ல பீட் பண்றவர் என்ன பண்ணுவாரு, ஒயிட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து அண்டர் கட் பண்ணி கால்ல அடிச்சு ஒரு ரன் கொடுக்கணும்னு பாப்பாரு. 17வது ஓவர்ல போலிங் போட்டா மேல தூக்கி போடுவீங்களா நீங்க? பெங்களூர்லயும் வான்கடே ஸ்டேடியம் மேல தூக்கி போட்டா மேல போயிடும் பாலு. ஓகே, அப்ப என்ன பண்ணுவீங்க, ஆல் ஆஃப் அ சடன் உங்களோட ப்ளூ பிரிண்ட் ஆஃப் போலிங் இட் செல்ஃப் வில் கோ. த கொஸ்டின் வாட் தி ஜென்டில்மேன் இஸ் ஆஸ்கிங் இஸ் அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட். இப்ப அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில போலர்ஸ்லாம் அப்படி கொடி கட்டி பறந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த T20 கிரிக்கெட்ன்ற இன்வென்ஷன் நிறைய இல்லாம இருந்தது. இப்ப நேதன் லயன் மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு அவங்க நிறைய எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, they don't want the originality of Nathan Lyon to lose. அவரு என்ன பண்ணிட்டாரு, இந்த வெளியே குளோபல் லீக்ஸ் அதெல்லாம் போய் எதுவுமே ஆடுறது இல்ல. ஷெஃபீல்டு ஷீல்டு கிரிக்கெட் ஆடுவாரு ஆஸ்திரேலியால, அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் ஆடுவாரு ஒழியா அவர் எதை பத்தியும் கவலைப்படாம he has proved himself is one of the greatest bowlers, spin bowlers in test cricket. He proved it just by because of this. ஓகே, ஒண்ணு நீங்க முரளிதரன் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி இது இருக்கணும், பால் இவ்வளோ பெருசு பால் திருப்புறது தூசரா ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருந்தா உங்களால திருப்பியும் டெஸ்ட் மேட்சுக்கும் உள்ள வர முடியுங்கும் போது இந்த ட்ரெடிஷ்னல் போலர்ஸ், ட்ரெடிஷ்னல் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ், ஓகே, ஆஃப் ஸ்பின்னரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மானவ் சுத்தாருக்குலாம் பாத்தீங்கன்னா எதுவும் மிஸ்ட்ரி பால் எதுவும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி நேதன் லைனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி பால் எதுவும் பெருசா கிடையாது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஷாரன் ஜெயின் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கும்போது, ட்ரெடிஷ்னல் அப்படிங்கும்போது T20ல வந்து நல்ல பிச்சில் சர்வைவ் ஆகிறது கஷ்டங்கும் போது அவங்கள ஒரிஜினாலிட்டி மாறிடும். ஆனா அதே சேம் டைம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பிளே IPL. எதுக்குயா? ஏண்டா IPL வச்சனால டெஸ்ட் டீமே எடுக்கிறீங்க, நீங்க IPL ஆடலன்னு டிராப் பண்ணிடுவீங்களா நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து? எப்படி IPL ஆடாம இருக்க முடியும்? நானே ஐபிஎல்லும் ஆடணும், உத்தரகாண்ட் பிரீமியர் லீகும் ஆடணும், தமிழ்நாடு பிரீமியர் லீகும் ஆடணும். அப்பதானடா எனக்கு சையத் முஷ்டாக் அலி ஆடணும், இல்லைன்னா எப்படா டெஸ்ட் அடிப்பீங்க? ஏன்டா அஜிங்கியா ராணே சென்னை CSKக்கு அடிச்சுட்டு தானடா வேர்ல்ட் கப் ஃபைனல்ல WTC ஃபைனல்ல செலக்ட் ஆனார் நல்ல இதுன்னு, அப்புறம் எப்படா IPL ஆடாம இருக்க முடியும்? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவங்க கான்ட்ராக்ட் சிஸ்டம் எப்படி கொடுக்கணும் தெரியுமா? பிசிசிஐ
ஓவரால் கான்ட்ராக்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க ஏபிசின்னு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஃபார்மேட் வைஸா கான்ட்ராக்ட் சிஸ்டம் பிரிப்பேன். அப்ப ஃபார்மேட் சிஸ்டமா கான்ட்ராக்ட் சிஸ்டம் நான் பிரிச்சேன் அப்படின்னா, இப்ப டெஸ்ட் கிரிக்கெட்ல ஏபிசின்னா மனவ் சுத்தார் மாதிரி ஒரு ஆளை அந்த ஏ கிரேடுல கொடுத்துட்டு நிறைய பணத்தை கொடுத்துட்டு ரஞ்சி டிராஃபி ஆடு, மேக்சிமம் விஜய் ஹசாரே டிராஃபி ஆடு, கவுண்டி எல்லாம் போறியா, போயிட்டு இப்ப கவுண்டி போய் ஆடிட்டு வந்தாரு, ஆடு, இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுன்னு சொல்லிட்டு அவரை பினான்சியலா நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அவர் எப்படி யோசிப்பாரு, இந்த சுச்சுவேஷன்ல இப்படி நான் மேல போவேன். ஓகே, ஓடிஏல அதே மாதிரி, டெஸ்ட் கிரிக்கெட்ல அதே மாதிரி நீ சேனலைஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா பிளேயர்ஸுக்கு பினான்சியல் செக்யூரிட்டி இருக்கும். அந்த லெஜெண்டா அந்த ஃபார்மேட்ல மேல வந்துட்டே இருப்பான். பீப்புள் வில் ரிமெம்பர் ஹிம். திஸ் இஸ் த ஒன்லி வே யூ கேன் லாக் இட். ஓகே, அதை விட்டுட்டு நீங்க கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சின்னு பிரிச்சீங்கன்னா பெரிய தலைகள்ல இருக்கும்போது மானவ் சுத்தார் கிரேட் சிக்கு மேல வரவே முடியாது. ஓகே, அங்கேயும் நீ நிறைய ஏர்ன் பண்ண முடியாது. ஐபிஎல் நீ ஆடல அப்படின்னா அந்த சின்ன வயசுல ஃபைனலி இட் இஸ் ஆல் அபவுட் ஏர்னிங் ஆல்சோ. பணத்தை பெருசா சொல்ல மாட்டேன், பட் யூ ஹேவ் டு ஏர்ன் ஆல்சோ. தட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன். ஓகே, எல்லாம் வேற வேற வேலை இருக்குங்கும் போது அவங்களுக்கும் அந்த வேலைங்கும் போது அதுல சாப்பாட்டுல இது விழுந்துடக்கூடாதுன்றதுனால பிசிசிஐ, இப்ப நான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தேன், நான் என்ன பண்ணுவேன், கான்ட்ராக்ட ஃபார்மேட் வைஸா பிரிச்சு பிளேயர்ஸை கன்வின்ஸ் பண்ணுவேன். நீ ஐபிஎல்லே ஆடாத, நீ T20 கிரிக்கெட்டே ஆடாத, ஒரு சிலரை நீ டெஸ்டே ஆடாத அப்படி சொன்னால் ஒழிய இவர் கேட்ட இந்த பிரில்லியன்ட் கொஸ்டினுக்கு பதிலே கிடையாது. திஸ் இஸ் a solution I will give. Vicky, please add on if this makes sense to you or makes nonsense to you before we can give closing thoughts. கடைசியா சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு பாயிண்ட், அதனாலதான் உங்களை விஷனரின்னு கூப்பிடுறாங்க. சிம்பிளா முடிச்சிட்டேன், இவ்வளவுதான் பீடா. பிரில்லியண்டான எக்ஸ்பிளனேஷன். நான் என் மனசுல என்ன இருந்ததோ அது அப்படியே பிரதிபலிச்சிங்க. நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்தேன், பினான்சியல் ஸ்டெபிலிட்டி பீடாக்னு சொல்லலாம்னு வந்தேன், கப்புன்னு பிடிச்சிட்டீங்க. வேற லெவல் பீடா, பிரில்லியன்ட். ஸோ இந்த கமிங் பேக் டு ஸ்ரீலங்கா சீரீஸ் 1-0 மேல போயாச்சு பீடாக். செகண்ட் டெஸ்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா கேட்கறேன், அது க்ளோசிங் தாட்டா கொடுங்க. செகண்ட் டெஸ்ட்ல யாராவது புதுசா நீங்க பாக்குறதுக்கு விரும்புவீங்களா? லைக் குர்னூர் பிரார் அந்த மாதிரி யாரையா பார்க்க விரும்புவீங்களா? சாரான்ஷ் ஜெயின். அதாவது அந்த எஸ்எஸ்சியில ஃபர்ஸ்ட் 2 நாள் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணோம். பயங்கர ஹார்டா இருக்கும் பிச்சு. ஆனா பேக்ரவுண்ட் கருப்பா டார்க்கா இருக்கும். அந்த 2 நாளுக்கு அப்புறம் 3வது நாள்ல இருந்து கண்ணப்பன ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா 2 நாள் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேல ஆடவே முடியாது. பிரஷிது நல்லா போட்டாரு, டிஎஸ்பி சாரும் நிறைய எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஓகே, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா சட்டுப்புட்டுன்னு பெருசா சேஞ்சஸ் பண்ண முடியாது. அவங்களும் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேல ஆட முடியாது அன்பார்ச்சுனேட்லி. நான் எப்படி யோசிப்பேன், இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ்ல எல்லாம் லயிரு குமாரா குத்து குத்துன்னு குத்துறாரு, ரொம்ப கஷ்டம். அசித்தா பெர்னாண்டோ கேன் டூ போத் த ஜாப்ஸ். அவரால் குத்தமும் முடியும், ஸ்டம்பையும் அடிக்க முடியும். அந்த மிலன் ரத்நாயக்கை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஸ்டெபிலிட்டி எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். டெஃபினட்டா இந்த கெஷாராக்கு பதில ரமேஷ் மெண்டிஸ் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். இப்ப இவங்க 84/4 இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், இதுல எப்படின்னா மானவ் சுத்தார் ஹஸ் பீன் ஸ்டாண்ட் அவுட். எல்லாருமே அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓ ஓ மானவ் சுத்தார்ன்றாங்க. இப்ப நான் என்னோட ஆனஸ்ட் இதை சொன்னேன், ஜடேஜா பழைய மாதிரி இல்ல அப்படின்னு. குல்தீப் கொஞ்சம் ப்ரெஷர் தெரியுதுன்னு. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஜடேஜாவும் சரி குல்தீப்பும் சரி கொஞ்சம் டெஸ்பரேட்டா போய் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அது இந்த வலையில இவங்க விழாம பிளாக் பண்ணினே இருந்தாங்கன்னா the desperation will grow more to pick up wickets. ஒரு நல்ல செஷன் அவங்களுக்கு இன்னைக்கும் பாருங்க, பேட் லைட்ல போயிடுச்சு, ஃபுல்லா கேம் போல ஆடிட்டே இருந்தாங்க. 84/4 ஸ்டம்ப்ஸ் வர் டிரான். அப்படிங்கும் போது த பெஸ்ட் திங் ஃபார் ஸ்ரீலங்கா டு ஹேப்பன். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றேன், டேய் எப்படா அங்க 98 ஓவர் டிஃபென்ஸ் ஆட முடியும், என்னடா பேசுற, நீ சுத்தினா அவுட் ஆயிடுவ, சுத்தினா நீ அவுட் ஆயிடுவ, 40 நிமிஷத்துல கேம் முடிஞ்சிடும். ஆடினேரு டிஃபென்ஸ், முன்னாடி வந்து ஆடினேரு. Frustrate them to go into the mode of wicket taking mode. That might help you. The result can go only one way. It's impossible for Sri Lanka to draw this test match even if they bat 60 overs tomorrow. Close to 2 sessions ஆனாலும் close. ஏன்னா ஒரே ஒரு விக்கெட் நிரோஷன் டிக்வெல்லாம் அந்த டெய்லே வேலைக்கு ஆகாதுங்கும் போது எவ்வளோ ஆட முடியுமோ அவ்வளோ ஆடணும். பாப்போம் என்ன நடக்குது. இன்னைக்கு இந்தியா 92-8 வந்திருக்காரு. விக்னேஷ் கரெக்டா இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவர் கரெக்டா இருக்காரா இல்லையான்றத நாளைக்கு பார்ப்போம். We'll come back and give a closing thoughts where India dominated 4 days on a row to make the WTC final a realistic chance. நாளைக்கு முடிக்கிறாங்களா? We'll come and do a detailed review with your 100% plus Vignesh. Until then, thanks a lot and bye bye.